ஹலோ வெல்கம் டு மை சேனல் அண்ட் திஸ் இஸ் மீ கிருத்திகா. இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னா தேங்காய் சுட போகிறோம். அதுதான் வந்துட்டு இன்னைக்கு வீடியோவாக வரப்போகுது. ஃபர்ஸ்ட் வந்துட்டு காட்டுக்குள்ளே போயிட்டு குச்சி உடைக்கணும். ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சு. என் தம்பிங்கெல்லாம் போகிறாங்க, அவனுங்களோட நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் நானும் கிளம்ப போகிறேன். அவனுங்களோட போகிறது கொஞ்சம் பயம்தான், பட் இருந்தாலும் நானும் தான் வருவேன் அப்படின்னு சண்டை போட்டு கிளம்பிட்டேன். ஃபர்ஸ்ட் போயிட்டு காட்டுக்குள்ளே குச்சி உடைச்சிட்டு தேங்காய உரசி, அதுக்குள்ள நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற திங்ஸ் எல்லாத்தையுமே இன்சர்ட் பண்ணி, அதுக்கப்புறமா தான் வந்துட்டு தேங்காய வேவிக்க போறோம். ஸோ இதுதான் ப்ராசஸ். ஆக்சுவலா வந்துட்டு நான் எல்லா வேலையும் முடிச்சுட்டு, அதுக்கப்புறமா தான் இந்த இன்ட்ரோ வீடியோவே எடுக்கிறேன். ஸோ கசகசன்னு பேசாம வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இவனுங்களை நம்பி இந்த காட்டுக்குள்ள வந்தா நம்ம நடுத்தெருவு விட்டுருவானுங்க போல. சரி, அவனுங்க வெட்டிட்டு வரட்டும். 2 குச்சியா 6 குச்சி வெட்டிட்டு போவோம். இந்த லைட் வேண்டாமா? இது எப்படி அப்படி வருதுடா? இது எதுக்கு போடுறேன்னு தெரியுமா? நான் போட்ட ரீல்ஸை பாரு. நீ சும்மா பிரைவேட்ல இருக்கேன் அக்கௌண்ட். நீ யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி அதுல ஒரு 10,000 ஃபாலோவர்ஸ் கொண்டு வந்து எனக்கு காமி. உங்களுக்கு எத்தனை சொல்ல மாட்டேன். அந்த 16 சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சுக்கிட்டு நீ 16 எது இன்ஸ்டாகிராம்ல பார்த்து சொல்றியா? நல்லதா 4 கண்டென்ட் கொடுத்தீங்கன்னா நான் போடுவேன். இந்த மாதிரி கேவலமா பேசிட்டு இருந்தேன்னா நான் எப்படி எடுத்து போடுறேன்? வீடியோ எடுக்கிறதுக்காக ஆதாரம் இல்லை, சரியா? நானும் சீக்கிரமா பெரிய ஆள் ஆகணும் இல்லடா. யூடியூப்ல 8000 காசு வந்து 8000 காசு எடுத்துட்டாங்க. நிறைய லட்சமா சம்பாதிப்பாங்க. எனக்கு ஒரு 1000 ரூபாயே கிடைக்க மாட்டேங்குது. நான் இப்பதான் ஒரு 3 வாரமா தான் நான் வீடியோவே போட ஆரம்பிச்சிருக்கேன். வீடியோ உங்களுக்கு எடிட் பண்ண தெரியுமா? அப்ப நீ எனக்கு எடிட் பண்ணி தரியா? எனக்கு எடிட்டர் ஆயிரியா? அப்ப 100 எடிட்டர் ஆனா உனக்கு காசு தரணும். ஒரு நாளைக்கு 140 ரூபாய். ஒரு நாளைக்குலாம் தர முடியாது. நீ பிரீமியம் எனக்கு போட எனக்கு எடிட் பண்ண தெரியாதா? பிரீமியம் போடாம நான் எப்படி எடிட் பண்றது? அடே அப்படியே இருக்கு. நான் என்ன போய் தூக்கி அடிச்சேன், சும்மா அப்படி விட்டு விட்டேன். சோ என்ன பண்ணிட்டோம்? டேய் அந்த தேங்காய் எங்கடா? அப்படியே போட்டா எப்படி? உடைச்சிட்டானா? ஓட்ட போட்டானா? ஏய் கோனூசி இல்லடா, அந்த ஸ்பேனர் மாதிரி ஒன்னு இருக்கும். போயிட்டு வந்து போட்டு நான் குத்துறேன். எப்படி குத்தணும்? ஓட்ட இங்க போட்டு வச்சிருக்கோம். இதெல்லாம் ஏன் அப்படி இருக்கு? அதெல்லாம் இந்த ஓட்ட போடு. டேய் சென்டர்ல ஓட்ட போடணுமா இல்ல அந்த கண்ணுலயாடா? கண்ணுல தான ஓட்ட போடணும். இது போட முடியலையே பண்ணால. ஐயோ ஐயோ இதுக்குள்ள கொட்டக்கூடாது. அந்த வெளியே வச்சு முதல்ல போய் தண்ணி ஊத்துற ஒரு குண்டா எடுத்துட்டு போ. நீ போய் எடுத்துட்டு வா. போ போ, நீ போய் ஒரு குண்டா எடுத்து. அவ்வளவுதானே? ஒண்ணு போட்டா போதும்ல? ஐயோ இல்ல, விட்டு எடுத்துட்டேன். எடுத்துதான் ஆகணும், சரியா? இப்ப எனக்கு பயமா இருக்கு. தண்ணி ஊத்துதா? ஊத்துதுடா, போயிடா. தண்ணி வரலடா. உங்க அப்பா ஒரு கொய்யா பழம் கொடுத்தாப்ல. புழுடா. அது எலுமிச்சை பழம் இல்லையா? குருட்டு நாயே. இது கொய்யா பழம்டா, குருட்டு நாயே. காட்டுக்குள்ள இருந்து போச்சு வந்தப்ப.
போய் அதை வாங்கிட்டு வரேன். கொடுங்க அதை. இதுல வந்து நிறைய விதமான பொருட்கள்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி அரைச்சு எடுத்திருக்கோம். இதை வந்து இதுக்குள்ள இப்போ போட்டு அப்புறமா வந்து மஞ்சள் பூசி என்ன பண்ண போகிறோம், வேவிக்க போறோம். வேவிக்க சாப்பிடுறியா? சூப்பரா இருக்கு. இப்ப நீ ஆகாத வேலையை செய்யாத, தயவு செஞ்சு கொண்டா. இது எப்படா போட போறோம்? அவங்க அந்த இது வச்சிருக்காங்கடா, அதை போய் வாங்கிட்டு வருமா? பொனல் தரமாட்டேன். ஒண்ணுதான் இந்த மாதிரி வச்சு பேப்பர் வச்சா மடங்கி உள்ள போய் என்ன பைத்தியக்காரா, ஏதாவது மண்டையில மூளை இருக்க மாதிரி வேலை. சரியா? அதுக்குள்ள போட்டுட்டேன்னா உங்க அப்பா சுத்த எனக்கு தெரியா? எங்க அப்பா சுத்தடா இருக்கு. 1.5 கோடி ரூபாய் எங்க தேவா? அந்த கூட எனக்கு தராங்க தெரியும் பாலகம். அதனால கம்முன்னு இருக்கியா? இப்படி போடுறா. இதை எடுத்து சுத்தமா இருந்தாலும் மறப்பேன். ஏன் இப்ப உனக்கு தான் எழுதி தராங்களா? ஏன் எனக்கு தான் எழுதி தர போறாங்களா? ஒரு 3/4 லட்சம், 3/4 கோடி, அவனுக்கு ஒரு 3/4 கோடி. மீதி மீதியெல்லாம் கிடையாது. உனக்கு ஒரு 3/4, அவனுக்கு ஒரு 3/4. அவ்வளவுதான். இந்த இதுல குத்தாண்டா. அவங்களே இப்படி கோஆபரேட் பண்ணி ஒர்க் பண்றாங்க. ஆனா நீ இருக்க பாரு, நீ உன்னெல்லாம் பண்றதுக்கு எல்லாமே வச்சிருக்காங்க. இந்த கம்பி கொடுத்துட்டு நீ ஆனா நீ இருக்க பாரு, எனக்குன்னு வந்து சேர்ந்திருக்க பாரு தத்தி. அத வாங்கிட்டு வந்து டப்பு டப்புன்னு குத்தலாம். இது எதுக்காவது யூஸ் ஆகுற வேலையை நீ செய்யறியா சொல்லு? என்னடா வா குத்து வா. நீ பாட்டுக்கு எடுத்து டப்பு டப்புன்னு குத்திட்டே இருக்க, நான் போட்டுட்டே இருக்கேன். அந்த இதை வச்சு இது பண்ணி விடுங்கிற மறுபடியும் பேப்பர் வச்சு போட்டீங்கன்னா சரசரன்னு அது வாட்டுக்குள்ள சரசரன்லாம் போவாது கண்ணு. அடி பிச்சு போடுவேன். சித்தப்பாவோட காம்ப்ளிமெண்ட பாத்தியா? அவர் வந்தாரு, பட்டு பட்டுன்னு போட்டு கொடுத்தாரு, வேலையாச்சா? நீ தத்தி முண்டா எனக்கு தெரியும். நான் சொல்ல வேண்டியது நீ சொல்லிட்டு இருக்க. நானே கையே போகுது. நீ வந்து சரி லைட் மட்டும் அடி. எப்படி அப்படி தண்ணி ஊத்து. எதுக்கு இவ்வளவு தண்ணியா கரைச்சிங்க? அத அவங்க ஊத்திட்டாங்க. கொஞ்சம் திருப்பி அப்படியே. என்ன அந்த பாலை இருக்குது எடுத்து வைங்க கிழிச்சு. எங்கப்பா புகை இங்க போட்டுட்டு இருக்காங்க? திருப்புக்கா. அந்த பட்டையை எடுத்தாந்தீங்கன்னாவே நல்லா வச்சா அதே நல்லா ஏறியும். இது விட அங்க அடிமட்டை கிடக்குது. நீ தண்ணி ஊத்திட்டு வா, போய் கூட்டு வருவோன்னு சொன்னேன். திருப்பு. இதெல்லாம் ரொம்ப நேரம் உட்கார முடியாது நம்மளால. போடு சொல்லிட்டான். நல்லா இருக்காது. இப்படி நெருப்பு மூஞ்சி முன்னாடி தின்னுட்டா தண்ணி சொட்டு போடுவாங்க. இப்போ நெருப்பள்ளி மூஞ்சி கொட்டினா பா மூஞ்சி எடுத்து அதுல வச்சு பாக்குறேன், ஏதாவது ஆகுதான்னு தெரியும். திருப்பி புடியில அந்த எரிஞ்ச பக்கம் பிடிக்க. சுட்டது உடஞ்சது எது? உடஞ்சது எது? நான் வச்சிருக்கிறத அதுதான் உடஞ்சுதா? அதுதான் எனக்கு தெரிஞ்சிச்சு. தனுசுக்குமே வெடிச்சு போச்சு.
அடிக்காங்க பிடிக்கணும், அடியில தேங்காய் வேகிற மாதிரி. தலைவல மட்டும் பிடிச்சிங்கன்னா அப்புறம் சுட்டு இருக்காதுங்க. தண்ணி ஊத்துது. ஆமா, தண்ணி ஊத்துது. இதுல இருந்து தண்ணி ஊத்துது. தண்ணி ஊத்துதா? எடுத்துடலாமா? அறிவே இல்லடா உனக்கு. தண்ணி ஒழுகுது. ஊத்தாத, ஊத்துங்கிறானே தண்ணி. அவன் அதுக்குள்ள 1 லிட்டர் தண்ணி வச்சிருக்கானே கார்த்தி. அப்புறம் என்னக்கா பண்ற? இப்ப என்ன பண்றது? அவ்வளவுதானா? லேட் ஆகி வச்ச முடியும். நல்லா வந்துருக்கு. கணக்கு ஏன்டா தனுஷே, நீ வளர்னதெல்லாம் உனக்கு தெரியுமா? அதெல்லாம் நீ எங்க வளருவியா? உனக்கு தெரியாதுடா. யாரு பிஞ்சுக்கிட்டு வருது, நான் என்ன பண்றது? ஒழுங்காவே இப்படி நடந்துக்கிறேன். அட பாவி, போதும், நீ தயவு செஞ்சு எடுக்காத, விட்டுரு. அவ்வளோதான், சுட்டாச்சு. சூப்பராக வெந்திருந்துச்சு, சாப்பிட்றதுக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு. தென் அவ்வளோதான், நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.